இப்போது வாழ்த்துறை வழங்க வருமாறு ஸ்கூல் கரஸ்பாண்டன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பான மாணவ செல்வங்களே, அருமையான தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களே, அன்பு மாணவ செல்வங்களின் பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கிற மதிப்புக்குரிய அசோக் குமாரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அவங்க பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஆலோசனையை அவர்கள் வழங்கினார்கள். நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இல்லாத காரணம் வெயில், அப்படித்தானே? அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லை. என்ன வெயிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்த மாதிரி இருந்தீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃபேன் வச்சு அழகாக உட்கார வச்சுதான் நீங்களும் என்ன செஞ்சிருப்பீங்க, முகமலர்ச்சியோடு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த எந்த விழா நடந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு பந்தல் இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா? இதையெல்லாம் அடுத்த முறையில் நம்ம சரியாக ஒழுங்கு செய்வோம். சொல்லுவாங்க, பாடசாலையும் வீடும் ஒரு குழந்தையின் இரு கண்கள். பாடசாலையும் வீடும், சொல்லுங்க, ஒரு குழந்தையின், சொல்ல மாட்டீங்களோ? நீங்க தான் சொல்ல போறீங்க. பாடசாலையும், சொல்லுங்க, பாடசாலையும். நான் சொல்லதையாவது ரிப்பீட் பண்ணுங்களேன். பாடசாலையும். பயமா இருக்கோ? இது வீட்டெல்லாம் பிடிச்சி இருக்காது அப்படின்னு நினைக்கீங்களோ? பாடசாலையில கொண்டு பிள்ளைய விட்டா அவங்களே பார்த்துக்கணும், அப்படித்தானே? பேரண்ட்ஸுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்க தெரியுமா, எப்படியாவது பிள்ளைய படிக்க வைக்கணும், அவங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு 50,000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை, ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை, வட்டிக்கு வாங்கி இருக்கிறத வித்து எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறது வீம்பு கொண்டு படிக்க வைக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க என் பிள்ளையின் 2 கண்ணும் எங்கதான் இருக்குது, எங்க? பாடசாலை மாத்திரம்தான் அப்படி நினைக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கையில தோல்வி. நம்ம எவ்வளவு விலை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் பாடசாலை மாத்திரம் என் பிள்ளையை உயர்த்தினோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பாத்தீங்களா? அதுதான் முதல் தோல்வியின் அடையாளமா இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்கூலுக்கு போன பிற்பாடு டீச்சர்ஸ் அவங்க காரியங்களை பெர்ஃபெக்டா செஞ்சிருவாங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அது அவர்களுடைய கடமை மாத்திரமல்ல, அது அவருடைய பொறுப்பு மாத்திரம். கடமை சும்மா கடமைக்காக செய்வதில்லை, அது அவங்க மேல விழுந்த தலையாய ஒரு பொறுப்பு. அதை அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. நம்ம என்ன தெரியுமா, வீட்டுல வந்த உடனே அதை சரியாக அதை பின்தொடர்வது கிடையாது. அதான் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெற்றோர்களே நீங்கள் தான் உங்கள் குழந்தையின் முதல் ஆசிரியர். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் பேசுறேன், பிள்ளைகிட்ட பேசுறேன், உங்கள்ட்ட தான் பேசுறேன். பெற்றோர்களே குழந்தையோட முதல் ஆசிரியர் யாரு? என்ன சொல்லுங்க. உங்க குழந்தை பிறந்த உடனே ஸ்கூல் வந்து போட்டீங்களா? சொல்லுங்க. முதல் டீச்சர் யாரு? பெற்றோர் நீங்க தான். நாங்க தான் சொல்லுங்களேன். உங்க குழந்தையின் முதல் டீச்சர் யாரு? நீங்க தான். அந்த பையன் சொல்றான், நீங்க சொல்ல மாட்டீங்க. சரியா? முதல் டீச்சர் நீங்க தான், மறந்துடக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய முதல் ஸ்கூல் எங்க இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? முதல் ஸ்கூல் எங்க இருக்குது? எங்க இருக்கு? உங்க வீடு. கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. சரியா? உங்க குழந்தையுடைய முதல் ஸ்கூல் எங்க இருக்குது? வீடு. எனக்கு எடுத்து கொடுக்க இந்த பையன் இருக்கான், அழகாக என்ன செய்யறான், நீங்க பேசுறதாலும் அவன் என் வாயா இருந்து அங்க இருந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பான். சரியா? முதல் ஸ்கூல் உங்க வீடு. உங்க குழந்தை படிக்கிற பாட புத்தகம் எது? யோசிக்கீங்களா? உங்ககிட்ட தான் கேட்கிறேம்மா, உங்க குழந்தைங்க படிக்கிற பாட புத்தகம் எது? நாங்க தான் அழகா சொன்னீங்க. உங்க வாழ்க்கை முறைதான், உங்க வாழ்க்கை முறைதான் உங்க பிள்ளைங்க படிக்கிற பாட புத்தகம். அதை நம்ம மறந்துட்டோம்.
இதை மறந்துட்டு பிள்ளைங்களை எப்படியாவது படிச்சு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பணத்தை செலவழிச்சு நிறைய பெற்றோர்கள் டைமை வேஸ்ட் பண்ணி, அருமையா பாருங்க, இந்த ஸ்கூலை குறித்து அழகா ஒண்ணு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சூழ்நிலை, இப்படிப்பட்ட இடத்துல உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைக்கணும்னா 50,000 ரூபாய் கொடுத்தாலும் செலவழிச்சாலும் முடியாது. ஆனா உங்க ஊர்ல அடவிப்பாங்குளத்துல இவ்வளவு வசதியோடு பாதுகாப்போடு உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸோடு இந்த பாடசாலை அமைந்திருக்கிறது. நிறைய பேருக்கு அது புரியல. நம்ம நினைக்கிறோம், நம்ம தெரியாமலேயே பணத்தை கொடுத்து பிள்ளைகளை எங்கெல்லாமோ படிக்க வைத்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை வீணடிக்கிறோம். யாராவது பணத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணடிப்பாங்களா? நிறைய பெற்றோர்கள் செய்யற தவறு அதுதான். என் பிள்ளை இங்க படிச்சாதான் அப்படின்னு சொல்றோம். பாடசாலையும் வீடும் இரு கண்கள். எங்க படிக்க வச்சாலும் உங்க வீடு சரியில்லைன்னா உங்க பிள்ளைகளை செய்ய முடியாது, சரியா உருவாக்க முடியாது. அவங்க சொன்னாங்கல்ல, நான் முதல்வன் திட்டத்துல சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிற ஒரு தம்பி 22 வயசுல அவர் IASல தேர்வாயிட்டார். யோசித்து பாருங்க, அவங்க அப்பா செங்கல் சூளையில வேலை பார்க்கிறவர். இது எங்கேயோ உள்ள ஆள் கிடையாது, நம்ம மாவட்டம் பாபநாசம் ஊரு. அவர் லோக்கல் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, லோக்கல் காலேஜ்ல தான் படிச்சாரு. பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போய் அவர் படிக்கல. அதுக்கு முழு காரணம் என்னன்னா, ஒன்னு அவர் சொல்றாரு எங்க டீச்சர்ஸ், 2 சொல்றாரு என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா நீ படிக்கணும். சின்ன வயசுல இருந்து நல்ல காரியங்கள் அந்த அம்மா அவங்களுக்கு கத்துக் கொடுத்து வராங்க. சுப்பிரமணிய பாரதியின் பெயர் வச்சது மாத்திரமல்ல, அந்த பாரதியாருடைய அந்த ஒவ்வொரு பண்புகள் பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்து வராங்க. அந்த அம்மா அவனை வளர்த்தார்கள் என்று அவர் சின்ன வயசுலேயே ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக சுப்பிரமணிய பாரதி திகழ்கிறார். நம்ம சரியா இருக்கணும். இது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, இதை நீங்க பக்கத்து வீடுகள்ல போய் சொல்லணும், உங்க பக்கத்து வீடுகள்ல போய் சொல்லணும். இப்போ இங்க டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல டீச்சர்ஸ்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. அது ஒரு பெரிய ஒரு மைனஸ். அது உங்களுக்கு நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. டீச்சர்ஸுக்குள்ளே நிறைய ஒற்றுமை இருக்காது. இங்க அப்படி இல்லை. கணவனும் மனைவியும் டீச்சர்ஸ், அவங்க ஒன்றுபட்டு இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, இந்த பணியை செய்யும் பொழுது அது ஒரு மாபெரும் சக்சஸ், ஒரு வெற்றி அமையும் என்பதுல சந்தேகம் இல்லை, சரியா? ஒரு பிள்ளைக்கு 4 காரியம் முக்கியம். 1, நல் ஒழுக்க வேண்டும். 2வது, அந்த குழந்தைகள் நல் அறிவை பெற வேண்டும். 3வது, அந்த குழந்தைகளுடைய நல்ல திறன்கள் எல்லாம் வளர்க்கப்பட வேண்டும். 4வது, அந்த குழந்தைகள் சாதனை செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இந்த 4ல எது முக்கியம்? எல்லாம் முக்கியம்தான். ஆனா நல் ஒழுக்கம் மிக 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 முக்கியம். நல்லொழுக்கம் இல்லாம இருக்கிற திறனும் அறிவும் ஆற்றலும் எந்த ஒரு சாதனைக்கும் அவர்களை கொண்டு போக முடியாது. அப்ப நல்லொழுக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. அவங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற டீச்சர்ஸ், இங்க இருக்கிற ஸ்கூலு, உங்க பிள்ளைகளை எப்பனா நீங்க விசிட் பண்ணலாம், எப்பனா டீச்சர்ஸ் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கேட்ல கொண்டு பிள்ளைகளை விட்டு கூப்பிடுறதுக்கு கேட்ல வாட்ச்மேன் மாதிரி காத்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஆட்டோல போயிட்டு வராங்க, எப்படி போயிட்டு வராங்கலாம் தெரியாது, என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கலாம் தெரியாது. எனவே நம்ம பிள்ளைங்க, இது நம்ம ஊரு, நம்ம பாடசாலை, கணவன் மனைவியா நம்ம டீச்சர்ஸ் உரிமையோடு நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். நிறைய காரியங்கள் மெட்ரிகுலேஷன் இணையாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தே இருக்கிறாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லாமே இருக்கிறது. நல்ல கிராம சூழல், நல்ல இயற்கையான சூழல், நல்ல சத்துணவு திட்டங்கள். இதுக்கு மேல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணுங்க? பாடசாலையும் உங்கள் வீடும் இரு கண்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே சாதனையாளர்களாக விளங்குவார்கள். அந்த ஆசீர்வாதம் இந்த பாடசாலைக்கு வேண்டும் என்று நான் மனதார அருமையான தலைமை ஆசிரியர், டீச்சர்ஸ், அவங்க மனைவி மாத்திரமல்ல, உடன் பயிலுகிற டீச்சர்ஸ் அங்க இருக்கிறாங்க. இந்த மேக்கப் எல்லாம் போட்டு கொடுக்குற அக்கா அங்க இருக்கிறாங்க, இவங்க உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. சும்மா இல்ல ஏதோ 2 டீச்சர்ஸ் வந்துட்டு போறாங்க இல்ல,
அவங்க கூட உறுதுணையா இருக்கிறதுக்கு ஒரு டீமே இருக்கிறாங்க. நிச்சயம் அவர்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்திலே வளர்ப்பார்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், கடவுள் பக்தியை கற்றுக் கொடுங்கள், நல்ல விடாமுயற்சியை கற்றுக் கொடுங்கள். உங்க பிள்ளைகளை கூட இருந்து செய்யுங்க, வளர்த்துடுங்க. சுப்பிரமணிய பாரதியுடைய தாயார் அவங்க அதான் சொல்றாங்க, என் பிள்ளை எப்படியாவது மேல வரணும், அதான் என்னுடைய ஒரே குறிக்கோள், அங்க எந்த வழியையும் நான் தாங்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி இருப்பதற்கு தயாரா இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஒரு பாடல் வரி உண்டு அப்படித்தானே, ஒரு கவிஞர் பாடல் வரி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம குடும்பத்துல பிள்ளைகளை வளர்க்கணும். ஸ்கூல்ல கொண்டு விட்டாச்சு, என் குழந்தை நல்லா வந்துடும் நம்ம நினைக்கவே கூடாது. இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போங்கெல்லாம் அப்படிதான். நம்ம 50,000 ஃபீஸ் கட்டிட்டோம், இதை விட 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டோம், என் குழந்தை வளர்ந்துரும். இல்ல, நாமும் நம்முடைய குழந்தையை வளர்க்க வேண்டும். இணைந்து ஒரு இளம் தலைமுறையை நாம் எல்லாரும் இணைந்து நம்முடைய சமுதாயத்தை, சமூகத்தை நாம் வளர்த்து எடுப்போம். இறையாசி உங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. இப்பொழுது அருமையான டீச்சர்ஸ் நம்ம வாழ்த்தி இந்த சால்வையை நான் அவர்களுக்கு அனுப்பி ஆசைப்படுறேன். அவர்களுக்கு தான் இந்த மரியாதை மதிப்பு எல்லாம். அருமையான வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.